கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானம் என்றவங்களுக்கு என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளில் இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனால் நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 11வது வசனம். ராஜா குமாரல் ஒருவனை போல மேவிபோசத்தை என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார் என்று சொன்னார். இதான் அந்த வசனம் நமக்கு இருக்கிற வாக்கு தத்துவம். எங்க ராஜாவின் பந்தியில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ற பெரிய ஒரு வாக்கு தத்துவம். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் கார்ல போயிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரியாம என்ன செஞ்சிச்சு, ஒரு தெருல இருக்கிற ஒரு நாய் என்ன செஞ்சு அந்த கார்ல இடையில வந்துருச்சு. இப்படி வந்த உடனே என்ன செஞ்சு, அது காலில் சேதம் அடைஞ்சிருச்சு. உடனே தெருநாய் தானே அப்படின்னு சொல்லி அந்த கார் ஓட்டுநர் என்ன செய்யல, விட்டுட்டு போகல. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அதை எடுத்துட்டு அது மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு. கொண்டு போன உடனே அப்போ அங்கே சொன்னாங்க, அதுக்கு கால் உடைஞ்சிருக்கு, அதனால அது எதுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஆள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கிறோம், நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு கட்டெல்லாம் போட்டுவிடுவோம், நீங்கள் தானே செய்யணும், அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, இதுக்குரிய ஓனராக நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஏன்னு சொன்னால் அதுக்கு பணம்லாம் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ அந்த கார் டிரைவர் சொன்னார், ஓட்டுநர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நான் அதை என்ன செய்யணும், இனிலேருந்து நான் தான் அதுக்கு ஓனராக மாற போகிறேன் அப்படி அவர் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதுக்கான பணம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் ரொம்ப வில்லிங்கா, சரி நான் இதுக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டினதாக ஒரு கதையை வாசித்தேன். அந்த நாய்க்கு ஒரு அடைக்கலம் கொடுத்த அந்த நபரை போலதான் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நண்பனின் மகனுக்கு. அவன் சொல்ற, நான் ஒரு நாயை போல இருக்கிறேன் எனக்கு, ஏன்னா அவர் ரொம்ப ஊனமுற்ற ஒரு மகன். யோனத்தானுடைய மகனுக்கு என்ன செய்யறாருன்னா, தாவீது ராஜா அவர் தன்னுடைய பந்தியில சாப்பிடும்படி என்ன செய்யறாருன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது மாத்திரம் சொல்ல, உங்க தாத்தா சவுலோட சொத்தெல்லாம் என்ன செய்யற உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே போலதான் நீங்களும் நானும் பாவத்தில் அடிபட்டு நாயை போல கிடந்திருக்கிறோம். நம்ம உங்களை என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, வந்து மீட் எடுத்தாங்க. எப்படி அந்த ஓட்டுநர் கார் ஓட்டுநர் மீட்டாரோ அதே போல உங்களை என்னென்ன செஞ்சாருன்னு சொன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அப்படி ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டாரு, பொறுப்பேற்று கொண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு என்னுடைய நித்திய ஜீவனுக்கும் அவர் என்ன செஞ்சாரு, பொறுப்பேற்று அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சாரு, உங்களையும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொண்ட அந்த அன்பான தெய்வத்தை நீங்க எப்படி நேசிக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவங்க ராஜா வீட்டுல போய் பந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், ராஜாவுடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் போட்டிருக்கு. இப்போ நீங்களும் நானும் ராஜாவுடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பின்பற்றணும் வந்திருக்கிறோம். அவருடைய பந்தியில பங்கு கொள்வதற்கு நீங்க எவ்வளோ நான் என்ன செய்யணுமா, எப்பொழுதும் என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் உங்களை என்னை மீட்டு கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஒரு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை. இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கான்னா கிடையாது. நீங்கள் ஆண்டோடைய அன்பை ருசித்து பார்த்துருக்கீங்க. நீங்களும் நானும் ஆண்டோடைய அன்பை என்ன செஞ்சுருக்கோம், ருசித்து பார்த்துருக்கோம். அவருடைய கிருபையை பெற்றிருக்கோம், அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். மேக காரியங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் அவரால் தான் முடியும், இல்லாட்டி நம்மளால எந்த காரியமும் செய்ய முடியாது. அவர் நமக்கு மேல் வைத்திருக்க கிருபையினால, இறுக்கத்தினால, தயவினால தான் நமக்கு இது கிடைச்சிருக்கிறது என்பதை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, அப்படி பந்தியில சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வந்து அவருடைய பந்தியில சேர்த்து கொள்வதற்கு அவர் செய்யறது ஆயத்தமா இருக்கிறார். ஆனா போக வேண்டியது நீங்களும் நானும் தான். அவருடைய பந்தியில போஜனம் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் போக ஆயத்தமா இருக்கணும். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற நீங்களும் நானும் அவருடைய அன்பை என்ன செய்யணும், தொடர்ந்து பற்றி கொள்ளணும். அவரை விட்டு என்ன செஞ்சாரு, தூரமாய் போய் விடாதபடிக்கு அவரை எப்பொழுது நெருங்கி ஜீவிப்போம். அவர் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவருடைய பந்தி ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், நீங்க என்னோடு கூட பந்தி இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல,
அப்படி ஆண்டவர் உங்களோட கூட என்னோடு கூட பந்தி இருப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த அன்பான தெய்வத்துக்கிட்ட உங்களை என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பந்தியில் எங்களை சேர்த்து கொள்ளுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற பாவங்கள்லாம் எங்களை விட்டு அகற்றுங்க. எங்களுடைய பலத்தினால முடியல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். அப்படின்னு ஜெபித்து அவருடைய கிட்டி சேருவோம்னு சொன்னால் அப்படியே பந்தியில் பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பு அதிகம் நிச்சயமாக இருக்குது. ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்தையும் படைத்து இந்த மனுமக்களையும் படைத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிற எல்லா கருத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை உங்களை சொந்த புத்திரராக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் காட்டின பேர் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அடிபட்டு பாவத்தில் சிக்குண்டு கிடந்த எங்களுக்காக ஆண்டவருடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு இந்த ரட்சிப்பில் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பை புரிந்து கொள்ளாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்களது செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னா ஆண்டவர் இப்படி ஒரு அன்பான தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உடைய அன்பிலை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. உடைய அன்பை ஆண்டவரை ஏற்கனவே எடுத்திருக்கிற பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் புரிந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகள் எங்களுடைய கிருபையா இருங்க. என்னுடைய குற்றம் குறைகளை ஒரு விஷயம் கூட மன்னி தாண்டவரே. கல்வாரி சிந்த ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் உச்ச தலையிருந்து உள்ள கால்வரை கழுவி ஆனவர் எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஆனவர் சுகம் தந்து வழிநடத்திடுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். மனபாரத்தோடு குழந்தை இல்லை என்று சொல்லி எங்கே கொண்டிருக்க தம்பதிகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு ஏற்ற வழியில ஒரு ஆண்டவருடைய கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. உடத்துல கேட்கிற நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்னது விசுவாசத்தோடு ஆண்டவரை அந்த தம்பதிகள் கேட்க நினைக்கிற அதுக்கு தடையா இருக்கிற ஆரோக்கியமானாலும் எந்த காரியமானாலும் சுவாமி நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். கல்லூரிகளை படிப்பதற்காக தேர்வுக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். நல்ல இடங்களிலே தேர்வுகளை பெற்று ஆண்டவரை வெற்றி பெற்று ஆண்டவரை அடுத்த பயிற்சி காலங்களுக்கு அவங்க செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. எல்லாவற்றையும் கருத்தில் நாளை ஆசிரியர் தர வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெயனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.